அன்பு சொந்தங்களே, போன சாட்டர்டே அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். நார்மலாக ஃப்ரைடே அன்னைக்கு கோவிலுக்கு போவேன். ஃப்ரைடே அன்னைக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குது, சாட்டர்டே அன்னைக்கு எப்படி இருக்குது கோயில்னு பாருங்கள். ஸோ ஆராம்சே சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். சரி, சாட்டர்டே கோவிலுக்கு போனதை இப்போ ஏன் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன்னா, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்கட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கோவில் பெங்களூர்ல ஹலசூருன்ற இடத்துல இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இங்க எப்ப போனாலும் பக்கத்திலேயே ராமேஸ்வரம் கஃபேல போய் டிஃபன் சாப்பிட்றது வழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க ராமேஸ்வரம் கஃபேல போய் டிஃபன் சாப்பிட்டோம். அங்க எப்ப போனாலுமே ரொம்ப க்ரௌடா இருக்கும். நின்றுக்கிட்டு தான் சாப்பிடணும். நம்ம டேபிள்லேயே இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்தப்போ எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கவர் ஆனாங்க. நான் சொன்னேன், உங்களை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. நான் நினச்சேன் கட் பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பொடி இட்லியும், நம்ம ஊரில் தண்ணியை பண்ணுவோம்ல தேங்காய் சட்னி, அதுக்கு பேருங்க நீர் சட்னி இட்லி, அதை வாங்கி சாப்பிட்டோம். என்னமோ தெரியல, அன்னைக்கு டிஃபன் அவ்வளோ டேஸ்டாக இல்லை. எங்கே வெளியே போய் காஃபி சாப்பிட்டாலும் சில நேரத்தில் நம்ம வீட்டில் காஃபி சாப்பிட்றது தான் நமக்கு பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டு காஃபியில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு காஃபி தான் நம்ம வீட்டில் நம்ம போடுறது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காஃபி போட்டிங்கன்னா. இது பனங்கல்கண்டு. பனங்கல்கண்டில் நீங்கள் காஃபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பனங்கல்கண்டு எடுத்து பவுடர் பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். ஆக்சுவலாக இதில் சைஸ் இப்படி பெருசாக இருக்கிற பனங்கல்கண்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பனங்கல்கண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ளூ இன்ஸ்டன்ட், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பனங்கல்கண்டு நல்லா கரையிற அளவுக்கு ஆக்குங்க. நம்மளோட காஃபி ரெடி. காஃபி சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி காஃபி சாப்பிட்றது தான் பெஸ்ட். இப்படி காஃபி போட முடியுமான்னு பதிவு வச்சுருக்கீங்களா? இந்த காஃபி நிஜமாகவே நல்லது. சுகரை விட பனங்கல்கண்டு உடம்புக்கு நல்லது. நிறைய அயன் இருக்குதுல. ஸோ நான் இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன, பனங்கல்கண்டு விலை ஜாஸ்தி. ஸோ வீக்லி 2 முறை 3 முறை இந்த மாதிரி ஒரு நல்ல காஃபி குடிக்கணும்னா பனங்கல்கண்டு போட்டு காஃபி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.